எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இப்போ ரீசெண்டாக ஜியோ ஹாட்ஸ்டாரில் சம்பவம் அத்தியாயம் 1 அப்படிங்கிற ஒரு மலையாளம் படத்துடைய தமிழ் டப்பிங் வெர்ஷன் தான் நான் பார்த்தேன். படம் நல்லா இருந்துச்சு. அப்போ அந்த படம் பார்த்த அனுபவத்தை இங்கே ஷேர் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரு. அவர் டியூட்டியில் இருக்கிறம்போது நடந்த ஒரு சின்ன தப்புனால அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் டியூட்டி கொடுத்து வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. இவர் இங்கேருந்து கிளம்பி அந்த பனிஷ்மெண்ட் டியூட்டி அந்த ஊருக்கு போய் ஜாயின் பண்ணுறதுக்காக போகிறாரு. போய் அவர் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள எஸ்ஐ ஏட்டு எல்லாரோடையும் சேர்ந்து டீயை குடிச்சிட்டு ஒரு கேஸ்க்காக கிளம்பி போலீஸ் ஜீப்பில் போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருது. அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். அப்போ அவரை தூக்கிட்டு போய் உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு இன்னொரு ஃபோன் வருது. சார், நான் காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு வாக்கி டாக்கியில் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் கூப்பிடுறாரு. என்னால் எந்திரிச்சு நடக்கவே முடியல, ப்ளீஸ் வந்து காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. உடனே ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், அதையும் டிபார்ட்மெண்ட் ஆளு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த 3 பேரும் கிளம்பி நேராக அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ போகும்போதே இவங்களுக்கு ஒரு தகவல் வருது. என்னன்னா, இது ஒரு மர்மமான காடு, கண்டிப்பாக அந்த காட்டுக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட இருந்த எஸ்ஐ என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாமா இந்த காலத்தில் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நம்பாதீங்கப்பா, பழைய காலத்து கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம 1000 தான் இருந்தாலும் ஒரு உயிர் அது, நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளு காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் திரும்ப இவங்க வந்தாங்களா, அந்த போலீஸ் ஆஃபீஸரை காப்பாற்றினாங்களா, இந்த மர்மமான காட்டில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையாக மீதி கதையாக எடுத்துருக்குறாங்க. ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி டைம் லூப்பை யூஸ் பண்ணி ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லரை டைம் லூப்புக்குள்ளே மிக்ஸ் பண்ணி எடுத்தால் எப்படி இருக்கும், அவ்வளவு அற்புதமாக எடுத்திருந்தாங்க. இப்போ நடக்கிற காலகட்டத்தில் இருந்து 1994 வரைக்கும் டைம் லூப்பை கொண்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்த விதம்லாம் அற்புதமாக இருந்துச்சு. மேக்கிங்காகவே செம ஸ்டன்னிங்காக பண்ணியிருந்தாங்க. விஷுவலாக இருக்கட்டும், முக்கியமாக பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் இந்த கதைக்கு என்ன தேவையோ கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த கதையில் நடித்த கதாபாத்திரங்கள் அத்தனை பேரும் கான்ட்ரிபியூஷன் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். முக்கியமாக இன்ட்ரோல் பாயிண்ட் ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்ட்ரோல் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் பாயிண்ட்டுக்கு அரைவான விதம், அந்த கிளைமேக்ஸ் சொன்ன விதம் எல்லாமே கன்வின்சிங்காக இருந்துச்சு. அடுத்த பாட்டுக்கான லீடை வந்து சர்க்காஸ்டிக்காக அப்படி காமிச்ச விதம் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. முக்கியமாக அந்த நடு காட்டுக்குள்ளே போய் நின்னதுக்கப்புறம் ஒரு காகத்துடைய சிலை இருக்கும். அந்த சிலை எதனால் அங்கே வந்துச்சு, அந்த சிலையை சுற்றி இருக்கிற மர்மங்கள் என்ன, ஃப்ளாஷ்பேக்கில் அந்த சிலைக்கான வந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக காமிச்ச விதங்கள் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. முக்கியமாக அந்த ஹீரோ வந்து டைம் லூப்புக்குள்ளே இருந்து அதை ஒவ்வொன்றையும் கண்டுபிடிச்ச விதம், அவர் பதைக்கிற விதம் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. மொத்தமாக 2 மணி நேரம் பார்த்து முடித்த உடனே ஒரு தரமான படம் தான் பார்த்தோம்ல, மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சூப்பரான படம் பார்த்த ஃபீல் இருந்துச்சு. நீங்கள் யாராவது படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவம் கொடுத்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கவனித்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி.